ஷாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேத வசனம் இப்படியாக சொல்கிறது. கர்த்தர் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்கும் மட்டும். புலம்பல் 3:49. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத வசனம் ஆழ்ந்த சத்தியத்தையும், அதாவது ஒரு ஜபத்தை நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. இந்த ஜனமாகிய குமாரத்தை அடைந்த கேட்டி நிமித்தம் என் கண்களிலிருந்து நீர்க்கால்களாய் பாய்கிறது. நீர்கள் அப்படியாக இவர்கள் செய்த பாவத்து நிமித்தமாக என்னுடைய கண்கள் நீர்க்கால்களாக இருக்குன்னு சொல்லிட்டு புலம்புகிறார். அப்போ இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்கும் மட்டும் என் கண் இடைவிடாமல் ஓய்வின்றி சொரிகிறது என்று வேத வசனம் சொல்கிறது. என் கண்களில் இடைவிடாமல் நான் துக்கத்தையும், என்னுடைய கண்களில் இடைவிடாமல் நான் அழுகையை கொண்டு வருவேன். எப்போனா ஆண்டவர், அதாவது பரலோகத்தில் இருக்கிற தேவன் நோக்கி பார்க்க மட்டும். நம்ம எப்போனா இப்படி ஜெபிச்சிருக்கிறோமா? நம்ம ஜெபம் பரலோகத்துக்கு போதா என்னன்னு கூட தெரியாது. நம்முடைய ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தாரா, இல்லை நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறாரா, விரும்புகிறாரா, எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் இவர் சொல்லுகிறார், கர்த்தர் பரலோகத்திலிருந்து என்னை நோக்கி பார்க்கணும். அது வரைக்கும் என் கண்ணில் இருந்து நான் பண்ணினே இருக்கும், தண்ணீர் வந்துக்கிட்டே இருக்கும் என்று சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எது வேணும்னாலும், நம்முடைய வாழ்க்கையில் எது வேணாம் என்று நம்ம நினைத்தாலும் அவனுடைய சமூகமே நமக்கு தஞ்சம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் நிறுத்தவே கூடாது. எப்போ வரைக்கும்னா பரலோகத்திலிருந்து பதில் வருகின்ற வரைக்கும். ஆம் பிரியமானவர்களே, அநேக நேரங்கள் நம்ம சோர்ந்து போய் விடுகிறோம். என்னுடைய ஜபங்களுக்கு பதில் இல்லை என்று நினைக்கிறோம். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, நம்ம கர்த்தரை நோக்கி நம்ம அழுகை நம்ம நிறுத்தக்கூடாது. நம்முடைய கண்ணீரை நிறுத்தாமல் அவனுடைய சமூகத்தை நோக்கி பரலோகத்திலிருந்து பதில் வரும் வரைக்கே நம்ம ஜெபித்து கொண்டே இருக்கணும். தானியேல் என்கிற தேவ மனிதனுடைய ஜபத்தை நம்ம பார்க்கிறோம். அநேக தேவ பிள்ளைகள் நம்முடைய வேதத்தில் ஜெபித்து ஜெயத்தை பெற்றவர்கள். அந்த காரியத்தை பெறும் வரைக்கும் அவங்க ஜெபித்துக்கிட்டே இருந்தாங்க. ஆம் பிரியமானவர்களே, பரலோகம் நம்முடைய ஜபத்திற்கு பதில் கொடுக்கும் வரை, நம்முடைய பரலோகத்தை திறக்கும் வரை நாம் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, அன்றரை எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க. பரலோகத்திலிருந்து எங்களுக்கு பதில் கிடைக்க வரைக்கும், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தகப்பனை எங்களை பார்க்கும் வரைக்கும் நாங்கள் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கோம். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை, எங்களுடைய அநியாயங்களை, எங்களுடைய மீறுதல்களை, எங்களுடைய தவறுகளை நாங்கள் ஒப்புக்கொண்டு அப்படி சமூகத்தில் ஜபத்தின் மூலமாய் மீண்டும் ஒன்று சேர எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.